ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வெயிட் லாஸ் ரெசிபி தான். வெயிட் லாஸ் ரெசிபின்னா டேஸ்ட் இருக்காது அப்படின்லாம் நினைக்காதுங்க. டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், சின்ன கேரட் அதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது கூடவே ஒரு முட்டையும் உடைச்சு சேர்த்திருக்கேன். முட்டை வேணாம்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கேன். முட்டை வேணாம்னு நினைச்சீங்கன்னா கடலை மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அடமாவு பாத்திரத்துக்கு நல்லா மாவை கலந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதுல ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து இந்த காரம் போதும். உங்களுக்கு காரம் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்ப மாவு ரெடியா இருக்கு. தோசைக்கல் சூடு பண்ணிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அடமாவு மாதிரி திக்கா ஊத்தி எடுத்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்திருக்கேன். நெய் ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ்ல இருக்கவங்க மட்டும் இல்ல, யாருனாலும் இது வந்து சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மாவை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு மூடி வைக்க வேணாம். அப்படியே வந்து 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப சூப்பரான அடை வந்து ரெடி ஆயிருச்சு. இது தொட்டுக்க கூட எதுவுமே தேவைப்படாது. நான் பண்ண மாவுல வந்து 3 அடை வந்துச்சு. ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் ரெசிபி வரும். வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.